பொய்யை எல்லாம் அழகாக உட்கார்ந்து ரசித்துக் கொண்டிருந்தீர்கள். உங்களுக்கே உண்மை எது என்று தெரியும். திரும்ப அப்படி என்ன கூப்பிட்டு நீங்க கருத்து கேட்குறீங்க, நான் என் கருத்து சொல்றேன். அவர் சொல்றாரு 11 மணி வரைக்கும் நான் 11 மணியா இருக்கேன்னா அது ஒரு பொய் மணி ஆகிடும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, பொய்யும் மெய்யும் குழைச்சாதான் புலவர் ஆக முடியும். அது கூட தெரியாத அவங்க உட்காந்து இங்க கதை பேச வந்துருக்கீங்க. அடுத்தது தமிழகத்தை இவங்க என்ன சொன்னாங்க, எல்லா துறையும் போய் நைட்டு ஃபுல்லா உட்காந்து கூகுள்ல சர்ச் பண்ணி பழைய இதெல்லாம் லிஸ்டெல்லாம் தேர்ந்தெடுத்துட்டு எங்கேயோ இருக்கிற சில பெண்களை மட்டும்தான் உங்களால சொல்ல முடியுது. நிறைய எங்க ஊர்ல பெண்ணாடத்துல இவ்வளவு பெண்கள் மேல வந்துட்டாங்கன்னு உங்களால சொல்ல முடியுதா? இல்ல. தமிழகத்தை 10 முதல்வர்கள் ஆட்சி செய்தாங்க. அதுல எத்தனை பெண்கள் ஆட்சி செஞ்சாங்கன்னு பாருங்க. ஒருத்தவங்க வந்தாங்க, சும்மா ஆக்டிங்கா வந்துட்டு போயிட்டாங்க. அடுத்தவங்க வந்தாங்க. உங்களுக்கு அதெல்லாம் நீங்க ஆராய்ந்து பாருங்க. அதெல்லாம் ஆராயிற திறமை இருந்தா பெண்கள் பக்கம் பேசுறதுக்கு உட்காந்துக்க மாட்டீங்க. அப்புறம் என்ன அழகு சாதனம் அதெல்லாம் பெண்களை பற்றி சொன்னீங்க. அழகு சாதனை என்ன? பெண்கள் தொழில் வளர்ச்சி துறையில முன்னேறினா ஒரு கூட்டத்துக்கு வரும்போது எப்படி வராங்கன்னு பாருங்க. போய் இருக்கிற காசெல்லாம் பியூட்டி பார்லர்ல கொண்டு போய் தொலைச்சிட்டு இருக்கிற நல்லா இருக்கிற ஜடை யாராவது ஜடை போட்டுட்டு வந்து பார்த்துருக்கீங்களா? இருக்கிறதெல்லாம் கட்டி விட்டு முகத்தில் விரிச்சு போட்டுட்டு இங்கே ஏதோ பேய் மாதிரி எல்லாத்தையும் வேஷம் போட்டுட்டு வந்து அது அரை மணி நேரத்தில் கரைஞ்சிடாம அப்படியே பொம்மை மாதிரி உட்காந்துட்டு பேசுறேன். அந்த நிலையை தான் நீங்க பார்த்துருக்கீங்க. அதே போல பெட்டியல் நிறைய லிஸ்ட் எல்லாம் தேடி எடுத்துட்டு வந்து சொன்னதோட இல்லாத அப்புறம் இவங்க என்னமோ சொல்றாங்க, எங்க துணைவர் இருக்காரு, அவங்க ரொம்ப நல்லாவே வீட்டுல வாங்கி அடிப்பாங்க. இங்க அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுவாங்க. சேர்த்த பார்த்தா செக்கனமா செலவு செய்ய பக்குவமா அம்மா கையில கொடுத்து கொண்டு அன்னைக்கு தெரியாதான் எழுதிட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு பெண்கள் கம்மியா தான் இருந்தாங்க. ஏதோ கொடுத்து வச்சா பத்திரமா வச்சிருப்பாங்க. இன்னைக்கு அம்மா கையில இன்னைக்கு இருந்தா அம்மா கையில கொடுக்க கூடாது, அப்பா கையில கொடுன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அம்மா கையில கொடுத்துருந்தா இந்த பொம்பளை பிள்ளைய பெற்று வச்சுட்டு இழுத்துட்டு போய் பியூட்டி பார்லர்ல விட்டு இந்த முடியெல்லாம் கட் பண்ணி மேக்கப் போட்டு இந்த காசெல்லாம் கரைச்சிட்டு வந்துடுவாங்க. அது கரைக்கவே வேண்டாம். அது அங்கேயிருந்து பியூட்டி பார்லர்ல இருந்து வரும்போதே கரைஞ்சி ஒழுவி சரியாயிடும். இன்னைக்கு இருந்தா மாத்தி எழுதியிருப்பாங்க. அதே போல இவங்க ஏன் கண்ணாபரேஷன் பண்ணணும்னு முதல்ல கேளுங்க. போற இடம்லாம் பொம்பளைங்களா தெரிஞ்சுதான். அவங்க குழப்பே இதுதான். ஏன் நீங்க ஆண்களை பாருங்களேன், பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு தொப்பி மாட்டி நிற்குது பெட்ரோல் பங்க்ல, அதுக்கு உடனே அது எப்படி பொம்பளைன்னு கண்டுபிடிச்சிங்க? அப்படியே அதையும் விட்டு பார்த்துக்கிட்டு அதெல்லாம் கண்டுபிடிச்சு போற இடத்துல நல்ல முறையில பாருங்க. பெண்களை வச்சுக்கிட்டு பெண்கள் தொழிலாளிகள் வந்திருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. எல்லா துறையிலும் பெண்கள் இருக்காங்க. ஆனா அவங்க என்ன சொற்ப ஊதியம் சம்பாதிக்கிறாங்க. பெரிய நல்லா உட்கார்ந்துருக்காங்க யாரு? ஆண்கள் தான். ஆண்கள் தான் அவங்கள வழி நடத்தி கொண்டு போறாங்க. இவரு என்ன சொல்றாரு, விதையம். இவங்க பெண்கள் விதையம். அந்த விதையை கொண்டு போய் மண்ணில விட்டுட்டு இவங்க வியர்வை சிந்தலைன்னா அது எப்படி வளரும்? அதை யோசிச்சீங்களா? அதை சுத்தமா யோசிக்கல. முதல்ல சிந்திக்கிற திறனை வளர்த்துங்க. அதுக்குதான் பெரியார் போராடினாரு. வெண்டாடி வேந்தர் போராடினது எதுக்கு? இந்த பெண்கள் நான் இப்ப ஒளிவாங்கி முன்னாடி நிக்கிறதுக்கு காரணம் ஒரு ஆண். எங்க வெண்டாடி வேந்தர் போராடலன்னா நான் இந்த மைக்ல இந்த ஒளிவாங்கி கண்டுபிடிச்சதே ஒரு ஆண். புரியுதா? இந்த இடத்துல நான் நின்று பேசுறதுக்கு காரணமான எனது பெரியாரை வணங்கி அந்த பெரியார் வெளிவந்ததாலதான் அவர் என்ன பண்றாரு, இந்த பெண்களை பத்தி கொஞ்சமா சொல்லணும்னா கருப்பு சட்டைனால இந்த பெண்களை உயர்த்தணும்னு என்ன உடையவங்க. புரியுதா? அதனாலதான் அவங்க இங்க பெண்கள் அடியில பேசுறதுக்கு உட்காந்துருக்காங்க. தீர்ப்பை நல்ல தீர்ப்பா நடுவர் வழங்கணும்னு கேட்டுக்கிறேன். வீட்டுக்கு போகணும், எங்க அடிக்கு நான் போகணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் நல்ல தீர்ப்பை கொடுத்துட்டு சந்தோஷமா வீட்டுல போய் உட்கார்ந்து கொண்டாடுங்க. நல்ல தீர்ப்பை கொடுங்க. இந்த மாதிரி மேலினத்துல எவ்வளவு வேர்வை செய்து உழைச்ச எங்க சகோதரர்கள்லாம் உட்கார்ந்துட்டாங்க. அவங்கள பாருங்க, எங்க பெண்ணினம் வந்திருக்குதா, ஆனா இன்னும் முன்னேறல. அதனாலதான் நான் ஆண்களுக்காக பேசுறேன். பெண்ணினம் இன்னும் முன்னேறவில்லை, முன்னேற வேண்டும். 10 பேர் வேலை செய்யற இடத்துல 2 பெண்கள் தான் இருக்காங்க. இத்தனை ஆண்கள் மத்தியில எத்தனை பெண்கள் இருக்காங்கன்னு பார்த்துருங்க. அதனால இந்த எல்லா விதத்திலையும் பெண்கள் கொஞ்சம் வலிமை. அவங்க சொன்னாங்க போற இடத்துல எல்லாம் கேட் கீப்பரா யாரு இருக்காங்கன்னு கேட்டாங்க. அவங்க வலுவானவர்கள். பெண்ணை போய் அந்த இடத்துல உட்கார வச்சா ஒரு எதிரி வந்தா தாக்க முடியுமா? முடியாது. ஆண்கள் வலிமையானவர்கள் என்பதால் தான் அவர்களை பாதுகாவலராக, இந்த பெண்களுக்கு பாதுகாவலராக அங்கு அமர்த்தி இருக்கின்றார்கள். அதையும் கருத்தில் கொண்டு நல்ல தீர்ப்பை வழங்கும்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.